அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்பா, பேயே இல்லைன்னு சொல்லிட்டு போனேன், திரும்ப ஏன் என்ன தேடி வந்திருக்க? ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? ஆமாம், பேய் விஷயத்தில். பேயே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பேய் விஷயத்தில் சந்தேகம்னு சொல்லி வந்திருக்கியேப்பா. சொல்லு, என்ன சந்தேகம்? கண்டிப்பாக இவனோட சந்தேகம் பேயை பற்றி தான் இருக்கும். ஆமாம். ஆமாம், நீ சொல்கிற அந்த பேய் ஏன் குறிப்பாக என் வீட்டு கதவு மட்டுமே தட்டுது, என்னை மட்டுமே பயமுறுத்துது? ஏன் அப்படி? அது அது வந்துப்பா. நீ ஏன் தடுமாறுற? ஏப்பா, என்னமோ நான் சொல்லி கொடுத்து அந்த பேயை அனுப்பி வச்ச மாதிரி என்கிட்ட வந்து கேட்குற. என்கிட்ட கேட்குற மாதிரி தைரியமாக அது முன்னால் நின்று உன்னால் கேள்வி கேட்க முடியுமா? என் முன்னாடி வந்ததுன்னா கண்டிப்பாக கேட்பேன். ஏப்பா, எதுக்குப்பா விசப்பரிச்ச? பேய் உன் வீட்டில் இல்லை, என்னோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அதனால் பூசாரியை கூப்பிட்டு சாமி வரவழைச்சி கேட்டுட்டா என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும். ஏன் அது அவருக்கு தெரிஞ்ச பேயா? எப்பா உசுரை வாங்குற? நீ உஷாரா பின்வாங்குறியே. The next day. என்னது, சொன்ன மாதிரி பூசாரியோடு வந்துட்டார் ஹவுஸ் ஓனரு. இங்கே பாருப்பா, பூசாரிக்கிட்ட எல்லாம் சொன்னேன். என்ன காரணம்னு அவரோட ஞான திருஷ்டி மூலமாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். அப்பாடா, ஒரு வழியாக பூஜை ஏற்பாடு பண்ணி பூசாரியும் தியானத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டார். கண்ணை திறந்தாருன்னா என்னன்னு சொல்லிடுவார். ஏப்பா, தெளிவாக கேட்டுக்கோ. ஏன் நீ கேட்க மாட்டியா? வீடே உன்னோடது தானே, நீ தான் தெளிவாக கேட்கணும். அதுவும் சரிதான். 1 hour later. அப்பாடா, பூசாரி கண்ணை திறந்துட்டார். இந்த வீட்டுக்கு ஒரு கதையே இருக்குது. அதை இப்போ நான் என் ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது கதையா? ஆமாம், படம் எடுக்கிற அளவுக்கு கமர்ஷியலாக இருக்குமா? ஆஹா, பூசாரிக்கிட்ட சினிமாக்காரன் புத்தியை காட்டுறானே ஐயா. ஏப்பா, விளையாடுற நேரமாக இது? நானே விடவெடத்து போயிருக்கேன். என்னமோ ஓ வீட்டு கதவை தட்டின மாதிரியும் கொலுசு சத்தத்தை நீ கேட்ட மாதிரியும் விடபெடத்து போயிருக்குன்னு சொல்கிற. யார் கேட்டால் என்னப்பா, வீடு என்னோடது. அப்போது கதவை தட்டின பேயி? ஏப்பா, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. பூசாரி, நீங்கள் ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்ச கதையை முதல் சொல்லுங்கள். இப்போது நான் கதை கேட்குற மூடில் இல்லை, போயிட்டு இன்னொரு நாள் கழிச்சு வாங்க. ஏப்பா, அவர் என்ன சினிமாவுக்கு கதை சொல்லவா வந்திருக்காரு? அப்புறமா வர சொல்கிற? கேளுப்பா. கதை கேட்குறதுக்கெல்லாம் ஒரு மூடு வேணும். இப்போது அந்த மூடு எனக்கு இல்லை. ஏப்பா, பூசாரிக்கு மூடு இருக்கிறப்பவே கதையை கேட்டிருப்பா. இல்லைன்னா என்ன மறந்துடுவாரா? ஏப்பா, காசு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன்பா, எனக்காக கேளேன்ப்பா. ஓகே, அவுட்லைன் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா முழு கதையும் கேட்குறேன். என்ன அது, அவுட்லைனா? ஆமாம். ஏப்பா, பேய் விஷயத்துல எல்லாம் காமெடி பண்ணக்கூடாது. அப்போது நாய் விஷயத்தில் காமெடி பண்ணலாமா? இவனை குடி வச்சதே தப்பாக போச்சு. எல்லாம் என்னோட விதி. ஏப்பா, எனக்காக அந்த கதையை கேளேன்ப்பா. இவ்வளோ கெஞ்சி கேட்குற ஹவுஸ் ஓனர், உனக்காக நானும் என் டயத்தை வேஸ்ட் பண்ணி அந்த கதையை கேட்குறேன். பூசாரி, நீங்கள் கதையை சொல்லுங்கள்.